ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெடிகே கிச்சன். பாகக்காய் பொட்டுக்கடலை இருந்தால் ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன். பருப்புலாம் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவு நான் பாகக்காய் எடுத்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கப்பேன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 50 கிராம் அளவு வறுத்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இதை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பாகக்காய் ஓரளவு குக் ஆகிட்டு நான் அந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம், ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்தா போதும். பாகக்காய் நல்லா வெந்துட்டு நான் ஒரு 3/4 ஸ்பூன் மட்டும் நான் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்குங்க. இது சாதம், பருப்பு குழம்பு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.